இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் அதற்கான உணவுகள். சத்துக்கள் சரிவர நம் உடம்புக்கு கிடைக்காத போது நரம்பு சம்பந்தமான நோய், எலும்பு சார்ந்த நோய், தசைகள் சம்பந்தப்பட்ட நோய், உடல் அசதி, சோர்வு, முடி வளர்ச்சியின்மை இது எல்லாமே உருவாகுது. முக்கியமா 5 விதமான வைட்டமின் சத்து குறைபாட்டால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். முதல் சத்து குறைபாடு எது தெரியுமா? B12. இது குறைபாட்டால அளவுக்கு அதிகமான சோர்வு, இரத்த சோகை, நரம்பு மண்டலம் தளர்வு, அதாவது நரம்பு மண்டலம் தளர்வு, மூளை செயல்திறன் குறைவு, பதட்டம், மன அழுத்தம், வயிறு உபசம் இது எல்லாமே ஏற்படுது. இதற்கான உணவு என்ன தெரியுமா? ப்ரோபயாட்டிக்னு சொல்ற இட்லி, தோசை, பழைய சாதம், புளிச்ச கஞ்சி, தயிர், சிறுதானியங்கள், முருங்கைக்கீரை. பொதுவா புளிச்ச உணவுல இருக்கக்கூடிய பாக்டீரியா இந்த சத்தை நிறைய உற்பத்தி பண்ணுது. அடுத்து வைட்டமின் டி, இது குறைபாட்டால நம்மளோட எலும்புகள் பலவீனம் ஆயிடுது. தசைகளின் இயக்கம் குறையுது, அதாவது கால் பிடிச்சுக்கிறது, தசைப்பிடிப்பு இதெல்லாம் ஏற்படுது இல்லையா? இதுதான் தசை இயக்கம் குறையுதுன்னு சொல்றது. இன்னொன்னு எதுக்காக பயன்படுதுன்னா நம்மளோட எதிர்பார்த்தலுக்கு மனநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. இது குறைகிறதால 8 மணி நேரம் தூங்கினாலும் நமக்கு சோர்வு இருந்துட்டே இருக்கும். மேலும் மூட்டுகள்ல வலி, இடுப்பு வலி, எலும்பு தேஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் நம்ம கால்சியம் மாத்திரை சாப்பிட்றோம் இல்லையா? ஆனா உடம்புல விட்டமின் டி போதுமான அளவு இல்லைன்னா கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் அது பயனற்றதா மாறிடும். இது எதுல இருந்து நமக்கு கிடைக்குது தெரியுமா? அதிகமா நமக்கு இயற்கையில கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி தான். டெய்லி நம்ம ஒரு 10 to 20 நிமிஷம் சூரிய ஒளி நம்மளோட தொப்புள் மற்றும் முதுகுத்தண்டுல படுற மாதிரி காலை 9 மணிக்குள்ளார, அப்புறம் மாலையில சாயங்காலம் அதாவது 4 to 6 மணிக்குள்ளார வெயில்ல இருக்கணும். இது மட்டும் பத்தாது, நம்மோட உடம்புல கொஞ்சமாவது கொழுப்பு இருக்கணும். இந்த கொழுப்பு தான் சூரிய ஒளியோட சேர்ந்து வைட்டமின் டி ஆக மாறும். இன்னொரு டிப்ஸ் என்ன தெரியுமா? காளான் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் சூரிய ஒளியில வச்சு சமைச்சு சாப்பிடலாம். நமக்கு வைட்டமின் டி நிறையவே கிடைக்கும். இது குறைஞ்சது 3 மாசமாவது தொடர்ந்து வெயில வச்சு சாப்பிடணும். அடுத்த சத்து குறைபாடு வைட்டமின் கே. இது குறைபாடால முடி வளர்ச்சி, சரும பளபளப்பு கம்மியாகும். வைட்டமின் டி தேவைப்படும் போதெல்லாம் இந்த வைட்டமின் கேயும் அதிக அளவுல இருந்தாதான் நல்லது. இது எதுல எல்லாம் இருக்கு தெரியுமா? காய்ந்த அத்திப்பழம், பாலக்கீரை, முருங்கைக்கீரை, நல்லெண்ணெய் இதுல எல்லாமே நிறைய இருக்கு. அடுத்த சத்து வைட்டமின் B9. இது குறைபாட்டால வாய்ப்புண்ணு, உடல் சோர்வு ஏற்படுது. இதுல இருக்கக்கூடிய என்னென்ன உணவுல இந்த சத்துக்கள் நம்ம உணவுல இருக்கு தெரியுமா? பீட்ரூட், பப்பாளி, வாழைப்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதுல எல்லாம் நிறைய இருக்கு. அடுத்த சத்து என்ன தெரியுமா? மெக்னீசியம். இது கம்மியாச்சுன்னா இதயம் சம்பந்தமான நோய், பதட்டம் ஏற்படும், பிபி கூட வரும். இதுக்கு எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், கீரைகள், வாழைப்பழம் இது எல்லாமே நல்லது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா மெக்னீசியம் சத்து குறைபாடுன்றது ஏற்படாது. நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட்றோம், இந்த சத்தெல்லாம் குறைவா இருக்கு அப்படின்னு சப்ளிமெண்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த தீர்வும் நிரந்தரமா கொடுக்காது. இன்னைக்கு நீங்க சப்ளிமெண்ட் சாப்பிட்டா இன்னைக்குதான் அந்த சத்து, நாளைக்கு ஒரு நாள் மாத்திரை நிறுத்திட்டாலும் அந்த சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி உணவு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய பயன்படுத்திட்டோம்னா சத்து குறைபாடால வரக்கூடிய நோய்களை தவிர்த்திடலாம். இன்னைக்கு டென்ஷன் போக்கிக்கிறதுக்கான டிப்ஸ். கோபத்தால நம்மளோட பல பேரு நம்மளோட நிம்மதி எல்லாமே தூரம் ஒதுக்கிடுறோம், நிம்மதியே இல்லாம போயிடுது. கோபம் குறைஞ்ச பின்னாடிதான் வருத்தப்படுறோம். நான் ஏன் அப்படி பேசினேன் கவலைப்படுறோம். கோபம் நம்மால கட்டுப்படுத்த முடியல, கோபம்ன்ற நெருப்புக்குள்ள விழுந்துடுறோம். அதாவது ஒரு தங்க பாத்திரத்துல சூடான தண்ணி ஊத்தி கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்மளால கையில வச்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? கீழே விட்டுறோம். இங்க தங்க பாத்திரங்கிறது நம்மளோட மனசு, இங்க கீழே விழுந்தது தண்ணி, சரியா? கீழே போடும்போது சிந்துறது தண்ணி. தங்க பாத்திரம் உடையாது, அதுல இருக்கிற தண்ணி தான் சிந்துது. இப்ப நம்மளோட
மனசுதான் அந்த தங்க பாத்திரம். அங்க சிந்துறதுன்றது நம்மளோட வார்த்தைகள், சொற்கள், இத கொட்டிடுறோம். இந்த தங்க கிண்ணத்துல அமைதிங்கிற அமிர்தத்தை நிரப்புறதும், கோபம்ன்ற கொதிக்கிற நீரை நிரப்புறதும் நம்ம கிட்டதான் இருக்கு. இப்போ நம்ம கோபம்ன்ற நெருப்ப ஏத்தவே கூடாது. அப்போ நம்ம எதை நிரப்பிக்கணும்? அமிர்தம். அந்த அமிர்தம்ங்கிறது அமைதி. டெய்லியும் 1 நிமிடமாவது அமைதியா உக்காந்து, எனக்கு அமைதிங்கிற சக்தி இறைவன் கிட்ட இருந்து கிடைச்சிட்டே இருக்கு, இது மனம்ங்கிற தங்க பாத்திரத்துல நிரம்பிட்டே இருக்கு அப்படின்னு மனசார நினைங்க. இந்த தங்க பாத்திரம்ன்ற மனசுல அமைதின்ற அமிர்தத்தை நிரப்புங்க. கோபம் உங்களை விட்டு போயிடும். இதை செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற பழமொழிக்கேற்ப நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி சரவணகுமார்.